இல்லப்பா அதே சேம் லேப்டாப். ஓ ஓகே ஓகே, நம்ம நிறைய அதை ஓபன் பண்ணி வச்சோமே அதெல்லாம் போயிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். நான் தான் ஜி க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்களுக்கு காட்டுறது கொஞ்சம் கரெக்டா இருக்குமே சொல்லிட்டு. ஓ ரைட் ரைட், சரி ஓகே ஜி, ஃபைன் ஜி, ஃபைன் ஜி, ஓகே ஜி. ஓகேப்பா, இங்க ஹேம்ஸ் பாலா நாலு பேர் இருக்கோம் ஜி. ஓகே ஜி, சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. ஹலோ எவ்ரி ஒன், குட் ஈவினிங். ஸோ ரொம்ப நாளாக நம்ம டச் பேஸ் பண்ண முடியல. நான் வந்து இப்போ இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது ஒரு 5 to 10 minutes ரிவைஸ் பண்ணிட்டு குயிக்கா, அதுக்கப்புறம் எப்படி இப்போ நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே கெட் பண்ண தெரியுது, அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாலும் சூப்பராக பண்றீங்க, அது எல்லாமே நல்லா புரிஞ்சுட்டு நீங்களே பண்ணிருக்கீங்கன்னா இன்னும் சூப்பர். ஸோ இப்போ சேவ் பண்றது எப்படி ஒண்ணுத்த அப்படின்றத நம்ம இன்னைக்கு மெயினா கவர் பண்ணிடுவோம். அது ரொம்ப சிம்பிள் தான், ஏற்கனவே உங்ககிட்டயே கோடு இருக்கு, பட் அதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் அதை மட்டும் ஷார்ட்டா கவர் பண்றேன். அதை வச்சு அசைன்மெண்ட் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா பாத்துக்கலாம். ஸோ இப்ப சேவ், அப்டேட், இந்த டெலீட், இந்த ஒரு 4 ஆபரேஷன் தான் CRUD ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா CRUD, அதான் CRUDன்னு சொல்லுவாங்க இங்க இண்டஸ்ட்ரியில எல்லாம் ரெஃபர் பண்ணும்போது. அந்த CRUD அப்படின்றது என்னன்னா கிரியேட் பண்றது, புதுசா சேவ் பண்றது, அதுக்கப்புறமா ரீட் பண்றது, அப்புறம் அப்டேட் பண்றது, அப்புறம் டெலீட் பண்றது. ஸோ அதை ஷார்ட்டா வந்து CRUD ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம கத்துக்கிட்டோம்னா போதும். அப்புறம் நீங்க இந்த ஏபிஐ எல்லாம் டெவலப் பண்ணி தரதை வந்து நான் தனியா அடுத்து ஆங்குலர்னு இன்னொன்னு இருக்கு, அதுல வந்து யூஐ எல்லாம் வரும் அப்படியே. இப்ப நீங்க அங்க இருந்து இப்ப நீங்க ப்ரௌசர்ல கொடுத்தா வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே அழகா ஒரு டேபிள் மாதிரி போட்டு லைனா எப்படி காட்டுறது அப்படின்றத நான் அங்க உங்களுக்கு காமிச்சிருவேன். ஸோ அதனால இன்னைக்கு சேவ் மட்டும் நம்ம மெயினா பாத்துருவோம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் பூட் இதை வந்து ஓபன் பண்ணிடுறேன். ஏற்கனவே நீங்க எல்லாரும் டெமோன்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருப்பீங்க, சேம் ப்ராஜெக்ட்லயே கோடு எல்லாமே கூட அதுலயே இருக்கு. ஸோ இன்னைக்கு எதுவுமே புது கோடு எல்லாம் கூட நான் ஆட் பண்ணல, ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மட்டும் கனெக்ட் பண்ணி சேவ் ஆகுதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணோம். ஸோ அதை வந்து காமிச்சிட்டு அது உங்களுக்கு நான் எப்படின்னு புரிய வைக்கிறேன், எப்படி அது போய் கரெக்டா டேட்டா பேஸ்ல சேவ் ஆகுது அப்படின்றத. அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதுமானதா இருக்கும். நீ என்கிட்ட பேசுற ஏதோ பேசுறான்னு தெரிஞ்சிச்சு, ஆனா கரெக்டா கேட்க மாட்டேது. கிளாஸ் முடிச்சதும் ஒரு டவுட் இருக்காஞ்சி கேக்குறேன்றாரு. ஓகே ஜி, ஓகே ஜி, ஷூர் ஜி. அதை பத்தி கேட்கணும்னு சொன்னார். ஓகே ஜி, எனக்கு உங்களோட வாய்ஸ் மட்டும் தான் ஜி தெளிவா கேக்குது. நான் லேப்டாப் பக்கத்துல இருக்குஞ்சி, இருங்க ஏம்ஸ் இந்த ஓ ஓகே ஓகே, சரிங்க ஜி. இது வந்து ஓபன் பண்ணியாச்சு as usual கோடு. இது வந்து இப்ப நான் உங்களுக்கு ஷார்ட்டா இந்த ப்ராஜெக்ட வந்து நீங்க மறந்துட்டு இருந்தீங்க அப்படின்ற அசம்ஷன்ல ஷார்ட்டா ஒரு ரிவைஸ் மட்டும் டக்குன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை வந்து நீங்க யாராவது ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இதை நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? பாலா நீங்க கேட்டுக்கோங்க. பாலா உங்களுக்கு தான் அடுத்து நீங்க ஐடில எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேத்தெல்லாம் ஒரு ஃப்ரெஷர் பையனை பார்த்து நான் பயங்கர ஷாக் ஆயிட்டேன் அவன் நாலேஜை பார்த்து. அதனால காம்படிஷன்லாம் கொஞ்சம் டஃப்பா இருக்கு, அதனால நல்லா மனசு ஏத்திக்கோங்க. மேங்காய் போச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒருத்தருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா, இது வந்து ஒரு மேவன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மேவன் ப்ராஜெக்ட். மேவன் ப்ராஜெக்ட் எப்படி சொல்லுவோம்? pom.xml இந்த ஃபைல் இருந்ததுன்னா அதை மேவன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி இந்த pom.xml இருக்கக்கூடிய எல்லாமே மேவன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ண உடனே ஜாவால வந்து ஓகே pom.xml இருக்கான்னு பாப்பீங்க, இருந்ததுன்னா அது மேவன் ப்ராஜெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது தான் நாம கூட என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா இம்போர்ட் பண்ணும் போதெல்லாம் கூட ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் அப்படின்னு நீங்க கொடுக்கும் போதே கூட உங்களுக்கு அந்த மேவன் இங்க ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அது இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட் அப்படின்னு. இப்ப நீங்க நெட்ல கூட ஏதாவது ஒன்று போய் டவுன்லோட் பண்றீங்கன்னா டவுன்லோட் பண்ண ப்ராஜெக்ட்ல pom.xml இருக்குன்னா நீங்க எந்த ப்ராஜெக்ட்னாலும் அதுல இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட்னு கொடுத்து இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா ஒரு மேவன் ப்ராஜெக்டா உள்ள வந்துடும். ஸோ அப்புறம் நம்ம யூஸ் பண்றது இதை வந்து இப்ப லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், நம்ம யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஜாவா. ஓகேவா, அது வந்து ஜாவாவோட வெர்ஷன் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த pom.xml இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜாவா நம்ம யூஸ் பண்றோம், இந்த ப்ராஜெக்ட்ல என்ன ஜாவா வெர்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்றது இங்க இருக்கு. 1.8 அப்படின்ற வெர்ஷன் தான் யூஸ் பண்றோம் ஜாவாவோடது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம இப்ப ரெஸ்ட் ஏபிஐ எல்லாம் கிரியேட் பண்ணி ப்ரௌசர்ல கொடுத்தா வருது இல்லையா ரெஸ்பான்ஸ். ஸோ அது எப்படி வருது அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதுதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில டாப் ஃப்ரேம் ஒர்க். பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே யூஸ் பண்ற ஒன் அண்ட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம் ஒர்க் ஜாவால வந்து ஸ்ப்ரிங் பூட் தான். எல்லா கம்பெனிலுமே அது இருக்கும், இது இல்லாத கம்பெனி நீங்க பார்க்கவே முடியாது. வெறும் இது மட்டும் இருக்கிற கம்பெனிகளே கூட நிறைய கம்பெனி இருக்கு. இப்ப நான் புதுசா ஒரு சின்ன கம்பெனி ஒன்று ஜாயின் பண்ணேன், அந்த கம்பெனில கூட கம்ப்ளீட்டா இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய எல்லா வெப் அப்ளிகேஷன் எல்லாமே வச்சிருப்பாங்க.
ஸோ நம்ம ரெசியூம்ல இதை போட்டிருந்தோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய கால்ஸ்லாம் வரும். ஸோ இது வந்து ஒரு ஜாப் ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு சொல்றேன். ஸோ மிச்சப்படி இப்போ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா இது ஒரு Maven ப்ராஜெக்ட். அப்புறம் ஜாவா வந்து 1.8 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த pom.xml ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூஸ் பண்ற ஃப்ரேம் ஒர்க் பேர் வந்து ஸ்ப்ரிங் பூட். ஸோ அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரிங் பூட்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் தான் கேட்பாங்க. என்ன வெர்ஷன் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா நம்ம யாருக்கிட்ட சொல்ற மாதிரி இருந்ததுன்னா அதோட வெர்ஷன் வந்து இதுதான் 2.5.2. இதான் வந்து இப்ப கரண்டா இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் இதுதான். பட் ஜாவா வந்து 1.8ன்னு இருக்கு இல்லையா, ஜாவா வந்து 16. ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது இதை 1.8 அப்படின்றதுக்கு அப்புறமாவே என்ன ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 1.8க்கு அப்புறம் 1.9ன்னு சொல்ல மாட்டாங்க. ஜாவா 9, ஜாவா 10, ஜாவா 11, ஜாவா 12 அப்படின்னு சொல்லி இப்போ ஜாவா 16 இருக்கு, ஜாவா 17 வரப்போகுது. ஸோ அப்படி பார்த்தா நம்ம ரொம்ப ஓல்டா தான் இருக்கும். பட் ஆனா எல்லா கம்பெனிலுமே இந்த வெர்ஷனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் லேட்டஸ்ட் வெர்ஷனா இந்த கம்பெனி யூஸ் பண்ணல. ஸோ இதை பத்தினா ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோடக்ஷன். நமக்கு உங்க பேக்கேஜ் வைஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சோர்ஸ் மெயின் ஜாவா, இந்த ரிசோர்சஸ், அப்புறம் இந்த டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும். இப்போ இதுல வந்து கண்ட்ரோலர் இருக்கும். இங்கதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, நம்மளோட கோட் இங்க தான் ஸ்டார்ட் ஆகும். அது போய் என்ன அந்த கோடு நம்ம ஹிட் கொடுக்குறது, இங்கதான் ரெக்வஸ்ட்டை வாங்கும், ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அது என்ன பிசினஸ் பண்ணுன்றது சர்வீஸ்ல இருக்கும். அப்புறம் இந்த ரெபாசிட்டரின்றதெல்லாம் நீங்க சேவ் பண்றது அதெல்லாம் போடுவீங்க. அதுக்கப்புறமா இந்த என்டிட்டின்றது உங்களோட டேபிள். இப்போ யூசர்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண யூசர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவீங்க. எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவீங்க. எத்தனை காலம் இருக்கும் அங்க, ஸோ காலம் அங்க 10 காலம் இருக்குன்னா இங்க கரெக்டா 10 ஃபீல்டு இங்க கொடுத்துருப்பீங்க. எக்ஸாக்டா நேம் மேட்ச் ஆகிற மாதிரி, எக்ஸாக்டா எதுல நேம் மேட்ச் ஆகும் இங்க மேட்ச் ஆகிற மாதிரி இந்த MySQL ஒர்க் பெஞ்ச்ல. ஸோ இதெல்லாமே நீங்க ஆல்ரெடி பண்ணதுதான். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்டா கவர் பண்றேன். எல்லாமே எக்ஸாக்டா இந்த நேம் மேட்ச் ஆகணும். இங்க மேல இருக்க நேம், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம், லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம், மொபைல், இமெயில். எக்ஸாம்பிளுக்கு இமெயில்ன்றதை இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு மாத்துங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடின்றதை இங்கேயும் மாத்துவீங்க. அதே மாதிரி அங்க மட்டும் மாத்தினா அது ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல மாத்தணும், இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு இங்க மாத்தணும். ஓகேவா? இந்த இடத்தாண்ட நீங்க மாத்தலாம், மாத்தாம விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் காலம் அப்படின்ற இடத்துல மட்டும் கண்டிப்பா நம்ம மாத்தணும். ஏன்னா இந்த காலம் தான் அந்த டேபிள்ல இருக்க காலமா மீன் பண்ணின்னு இருக்கோம். இந்த இடத்தாண்ட வந்து நம்மளோட விஷ் தான், நம்ம அதே நேமே வச்சுக்கலாம் இல்ல வேற கூட வச்சுக்கலாம், நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்தாண்ட மட்டும் கரெக்டா டேபிள்ல இருக்க மாதிரி நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்ததுல DTOன்றதை பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அது மோஸ்ட்லி நீங்க யாராவது ஆராய்ச்சி பண்ணீங்களான்னு தெரியல. பட் DTOன்றது தான் சேவ்க்குலாம் யூஸ் பண்றது. இப்போ சேவ் பண்ணும் போது நாம டேட்டா வந்து இதுல இருக்க மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு கெட் உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சேவையும் காமிச்சிடறேன் எப்படி அது போவோம் அப்படின்னு. ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க கிளிக் பண்ணிருக்கேன். என்ன சொல்லுது இது, 2 times ஸ்லோவர் அடிக்குது, வார்னிங்னு நினைக்கிறேன், இது மெமரி இல்லாததுனால. ஓகே சரி, ஓகே அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, நீங்க எல்லாருமே போஸ்ட்மேன் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிருப்பீங்க. இப்போ நான் இந்த கண்ட்ரோலரையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். அது ஓப்பன் ஆகிறதுக்குள்ள இதுக்குள்ளதான் நாம என்னென்ன பண்ண போறோமோ அதுக்கான வழி. இந்த கண்ட்ரோலர் வழியா தான் நம்ம ரெக்வஸ்டும் கொடுப்போம், ரெஸ்பான்ஸும் வரும். ஸோ இதான் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலா இந்த மாதிரி வேலை நடக்கிற எல்லாத்தையுமே ரெஸ்ட் API அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க பண்ணி பார்த்தது. இதுல இப்ப இந்த கெட் யூசர் நீங்க எல்லாருமே பண்ணிருப்பீங்க. இங்க போயிட்டு இப்படி சென்ட் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு அங்க DBல என்ன இருக்கோ அது அப்படியே வரும். DBல என்னது இப்போ டோட்டலா 1 2 3 இருக்கு. இங்கேயும் வந்து கரெக்டா 1 2 3 இருக்கு. ஓகேவா? ஸோ கெட் வந்து நீங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தது. இப்போ சேவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சேவுக்கும் சேர்த்து அதிலேயே கோட் எழுதி வச்சிருந்தேன். இப்போ நீங்க அந்த கண்ட்ரோலர் ஓப்பன் பண்ணி யூசர் கண்ட்ரோலரை பாத்தீங்கன்னா இந்த இடத்தாண்ட சேவ் யூசர் அப்படின்னு ஒன்று இருக்கும். மேல இந்த மாதிரி ஸ்லாஷ் மட்டும் நான் போட்டிருக்கேன். ரொம்ப முக்கியமானது நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த இடம் தான், போஸ்ட் மேப்பிங் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்படின்னா என்னன்னா வெறும் ஸ்லாஷ், அதாவது ஸ்லாஷ் V1 ஸ்லாஷ் யூசர் வெறும் ஸ்லாஷ் போட்டாலே இது மூணுமே கால் ஆகும். ஓகேவா? நம்ம வேற வேற பேர் கூட வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து சேவ், இதை வந்து அப்டேட், இதை வந்து கெட் இல்லைனா ஃபைண்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட எண்ட் பாயிண்ட்ல இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட் இல்லைனா ரெஸ்ட் APIன்னு சொல்லுவோம். இந்த URL தான் எண்ட் பாயிண்ட் இல்ல ரெஸ்ட் APIன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்தாண்ட வந்து நான் கெட் இல்லையா இது, அதனால நான் இங்க கெட்னு போட்டுப்பேன். ஏன்னா நான் அங்க நேம் அப்படி கொடுத்துருக்கிறதுனால. அதே மாதிரி சேவுக்கு வந்து
/save அப்படின்னு கொடுத்துப்பேன். ஸோ அது பேசிக்கா என்னோட விஷ் தான். ஸோ எப்படி வேணுமோ நான் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு நல்ல நேமிங் கன்வென்ஷன், இப்போ இந்த ஐடியில் இப்போ எங்க கம்பெனிலாம் வந்து சில கரெக்டான ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுன்றதுனால இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நான் வந்து இந்த வெறும் ஸ்லாஷ்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் மாதிரி தான். பட் மிச்சப்படி நீங்க சேவ் அப்டேட் எப்படி வேணா நீங்க பண்ணலாம். ஸோ அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இங்க என்ன கொடுக்குறோமோ அந்த நேம் அங்க மேட்ச் ஆகுதான்றது நம்ம பாத்துக்கணும், அவ்வளவுதான். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே பண்ணிடுறேன். பட் நீங்க கொடுக்கறதுனால கொடுத்தா இந்த இடத்தாண்ட மாத்தணும்ன்றதுனால அதை உங்களுக்கு சின்னதா பண்ணி காமிச்சேன். இப்போ நான் இதை வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஓகே, /get கொடுத்தா இது வருது, /update கொடுத்தா இது கால் ஆகும், /save கொடுத்தா இங்க கால் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆனா வெறும் //ன்னு இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், எதுக்கு வந்து கால் ஆகும்னு தெரியலையே அப்படின்னு. ஸோ அப்ப இங்க இருக்குது அதோட ஆன்சர். ஸோ போஸ்ட் அப்படின்னா இது கால் ஆகும், புட் அப்படின்னா இது கால் ஆகும், கெட் அப்படின்னா இது கால் ஆகும். அந்த போஸ்ட் புட்ன்றது எங்க இருக்குன்னா போஸ்ட்மேன்ல போனீங்கன்னா இங்க இருக்கும். ஸோ கெட்னு இங்க இருக்கும். அதுக்கப்புறமா அங்க கிளிக் பண்ணீங்கன்னா போஸ்ட் புட்டு இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கும். பட் நம்ம ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்றது வந்து கெட்டு போஸ்ட் மட்டும்தான். இந்த புட்டுல இருந்தே கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால நீங்க எப்பவுமே டிபில இருக்கிறத வந்து நீங்க ரீட் பண்ணி பார்க்கணும்னா கெட்டுன்னு கொடுங்க. நீங்க கொடுக்கறத வந்து டிபில போய் சேவ் பண்ணனா போஸ்ட்னு கொடுப்பீங்க. அவ்வளவுதான், அது ரெண்டு தான் நீங்க கொடுப்பீங்க எப்பவுமே. அதனால இப்ப நம்ம கெட் வந்து இங்க கொடுத்தோம். இங்க என்ன ஆகுது, டிபில 3 ரெக்கார்டு இருக்கு. அதனால இங்க நம்ம சென்ட் கொடுத்தா கரெக்டா 3 ரெக்கார்டு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அவ்வளவுதான். இப்ப நான் சேவ் பண்ண போறேன். சேவ் பண்றதுக்கும் அதே தான் நான் எழுதி வச்சிருக்கேன். இங்க நான் /save அங்க கொடுத்தேன்னா நான் இங்க கொடுக்கலாம். பட் நாங்க கொடுக்காதனால வெறும் / மட்டும் போட்டிருக்கேன். இங்க நான் போஸ்ட்னு கொடுக்குறேன். எப்பவுமே போஸ்ட்னு கொடுத்தா அதுக்கு ஒரு பாடி ஒன்று கொடுக்கணும். அதாவது போஸ்ட்னா என்ன மீனிங், நம்ம ஒன்று போய் சேவ் பண்ணணும் அப்படின்றதா மீனிங். சரி, சேவ் பண்ணோம். அது எங்க இருக்கிறத சேவ் பண்ணோம் அப்படின்னா பாடியில கொடுக்கறது. இதுதான் அந்த ரெக்வஸ்டோட பாடின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ரெக்வஸ்டோட பாடியில என்ன கொடுக்குறோமோ அதை கொண்டு போய் சேவ் பண்ணோம். சரி, ஓகே. அப்ப நான் பாடின்னு கொடுத்துட்டேன். பாடின்னு கொடுத்தா இவ்வளவு ஆப்ஷன் இருக்கும். இது ஒவ்வொன்றுமே ஓகே. நான் ஃபைல கொடுக்கணும்னா எப்படி, அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் கொடுக்கணும்னா எப்படி, இல்ல ஃபார்ம்லயே அதை அனுப்பணும்னா அப்படி, அது ஒவ்வொரு டைப்பா இருக்கும். பட் நீங்க இதை அப்படியே மெமரி பண்ணிருங்க. போஸ்ட் அப்படின்னா போஸ்ட், அதுக்கப்புறம் பாடி, அதுக்கப்புறம் ரான் கொடுப்போம், அதுக்கப்புறம் ஜேசன் கொடுப்போம். அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்ம அதாவது ஒரு 90% ஆஃப் த டைம் யூஸ் பண்ற ஆப்ஷன் வந்து இதுதான். அதனால போஸ்ட்னா போஸ்ட், பாடி, அப்புறம் ரான் கொடுத்துட்டா அப்புறம் ஜேசான். ஸோ அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கூட காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்க கெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே அப்படியே இருக்கும். ஆனா கெட்டு கொடுத்தா இது எடுக்கவே எடுக்காது இது எதுவுமே. ஸோ நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க போஸ்ட்னு கொடுக்கும்போது மட்டும் நீங்க ஒரு டேட்டா கொடுக்கணும். ஏன்னா நீங்க கொடுக்கறதா போய் டிபில சேவ் ஆகும். அதனால அங்க போஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். பேரம்ஸ், ஆத்தரைசேஷன், ஹெட்டர், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுல பாடின்றத கொடுத்துக்கணும் நீங்க. அப்புறம் பாடின்னு கொடுத்தீங்கன்னா இங்க நன், அப்புறம் ஃபார்ம் டேட்டா, எக்ஸ் ஃபார்ம், யூஆர்எல் என்கோட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுல ரான் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இங்க வந்து இந்த ஆப்ஷன் ஜேசான். ஏன்னா நம்ம கொடுக்கறது எல்லாமே ஜேசான்னு சொல்லுவோம். ஜேசான்ன்றது எப்படி நம்ம ஒரு எக்ஸல் ஃபைலு, அப்புறம் வேர்டு ஃபைலு, அப்புறம் பிபிடி, பிஎன்ஜி, ஜேபிஜி அந்த மாதிரி இமேஜ் எல்லாம் சொல்றோமோ அந்த மாதிரி ஜேசான்ன்றது ஒரு ஃபைல் ஃபார்மேட்டு. அதை தான் நம்ம இங்க எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ற எல்லா மொபைல் அப்ளிகேஷன், எல்லா வெப் அப்ளிகேஷன், கேம் அப்ளிகேஷன் எல்லாத்துலயுமே டேட்டாவை ஜேசான்ல தான் அனுப்புவாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணியிருந்தது வந்து என்னன்னா எக்ஸ்எம்எல் ஃபைல அனுப்பியிருந்தாங்க ரொம்ப வருஷமா. எக்ஸ்எம்எல் ஃபைல இப்ப எல்லாருமே யூஸ் பண்றதை கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ நான் ஒரு பெரிய டேட்டா அனுப்பணும்னா இது ஒரு 1 MB எடுத்துக்குது அப்படின்னா இது வெறும் கொஞ்சம் ஜேசான் வந்து ஒரு 0.3 MBலே அந்த டேட்டா அனுப்பிடும். ஸோ அப்போ நெட்ஒர்க்லாம் நிறைய யூஸ் பண்ணாம ஃபாஸ்டா பண்ண முடியுன்றதுனால எல்லா கம்பெனியுமே ஜேசான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இங்க ஜேசான கொடுத்துருவீங்க. இப்போ இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். என்ன எங்க கொடுக்கறது, எங்க போய் சேவ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுதான் இங்க நீங்க பாப்பீங்க. இப்போ இது வந்து கெட்டா இருக்கும் போது பாருங்களேன், இதுதான் ஃபைண்ட் இல்லையா? இதான் நம்ம கெட் பண்றது, கெட் மேப்பிங் சொன்னாலே அது. இது என்ன பண்ணோம், டிபில இருக்கிறத வாங்கி வரும். அப்ப இங்க எதுவுமே இல்லை. இங்க நம்ம எந்த இன்புட்டுமே கொடுக்கல. இங்கதான் இன்புட் வரும். நம்ம அங்க என்ன கொடுக்குறோமோ அந்த இன்புட் இந்த இடத்தாண்டதான் வரும் கரெக்டா. ஓகேவா? ஸோ கெட்டுக்கு வந்து எதுவுமே இன்புட் இல்லை. ஏன், கெட் வந்து டிபில இருந்து ரீட் பண்றது. பட் நம்ம சேவுக்கு வந்து நாம கொடுக்கறதான் போய் சேவ் பண்ணோம். ஸோ அப்ப இங்கதான் வரும். அதுதான் இந்த ரெக்வஸ்ட் பாடி. நம்ம அங்க பாடி, அப்புறம் இந்த ராஜேசான்னு கொடுத்தோம் இல்லையா? அதுதான் இந்த இடத்தாண்ட வரப்போகுதுன்றதா நம்ம மீன் பண்றோம். அதோட நேம் என்ன இருக்கணும்ன்றது இங்க கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ கண்ட்ரோல பிரஸ் பண்ணிட்டு நான் இப்போ இதை கிளிக் பண்றேன். ஸோ கண்ட்ரோல பிரஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ள போயிடும். இது வந்து ஒரு நார்மல் ஜாவா கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இதுல இது எல்லாமே ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இந்த நேம்ல தான் நீங்க வந்து அங்க வேல்யூ வந்து கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல், இமெயில் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதே நேமை கரெக்டா இங்க கொடுத்துக்கணும், கீ மாதிரி. லைனா யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல், இமெயில் அப்படின்றத. ஸோ ஐடியை மட்டும் நான் கொடுக்கல. ஐடி எதுக்கு நான் கொடுக்கலன்னா, ஐடி நீங்க கொடுத்தீங்கன்னா அப்டேட் நடக்கும். அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹேமகுமார்னு சேவ் பண்ணிட்டீங்க, இல்ல ஹேமகுமார் பி அப்படின்னு நீங்க மாத்தணும் அப்படின்னா ஐடியை கொடுத்து என்ன ஐடியோ அந்த ஐடியை கொடுப்பீங்க. அதை நான் உங்களுக்கு அப்டேட்டை சொல்லும் போது புரிய வைக்கிறேன். ஸோ சேவ் பண்ணும் போது இந்த ஐடியை மட்டும் நீங்க கொடுக்க தேவையில்ல, மிச்சத்தை மட்டும் நீங்க கொடுக்கணும்.
ஓகே, இதை மட்டும் நீங்க கொடுக்கணும். சேவ் பண்ணும்போது, அப்டேட் பண்ணும்போது ஒண்ணுக்கு நான் மாத்தணும் அப்படின்னா அப்பதான் நீங்க ஐடி கொடுப்பீங்க. அதுதான் எந்தோட நீங்க மாத்தணும்ன்ற ஐடி எங்க கொடுத்துட்டு அந்த நேம் கொடுத்தீங்கன்னா அது போய் அதோட மாத்தி விடும். ஓகே, ஸோ சேவ் பண்ணும்போது இதை மட்டும் நீங்க கொடுப்பீங்க எல்லாத்தையுமே. கொடுத்துட்டு இங்க கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆக்சுவலா இது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான திங். இது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த யூசர் அப்படின்றது என்டிட்டிக்குள்ள இருக்கு. கரெக்டா? இந்த என்டிட்டினா என்ன? டேட்டா பேஸ். உங்களுக்கு டேபிள் இருக்கு. டேபிள்ல 10 காலம் இருக்கும். 10 காலம் தான் நம்ம இங்க போட்டு வச்சிருக்கோம். அட்டு காலம்னு போட்டு அந்த ஃபீல்ட் எல்லாத்தையுமே இங்க லைனா போட்டு வச்சிருக்கோம். கரெக்டா? இப்ப இந்த யூசர் டிடிஓன்றது நமக்கு யூஐல இருந்து இன்புட் வர்றது. ஸோ எங்க இருந்து நம்ம இப்ப இந்த போஸ்ட்மேன்ல இருந்து இன்புட் கொடுத்தோம்னா இங்க தான் வரும், அந்த யூசர் டிடிஓன்றதுக்குள்ள வரும். இப்ப நாம இங்க இருக்கிறத டைரக்டா ரெபாசிட்டரி வழியா போய் டிபில சேவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ரெபாசிட்டரிக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், ரெபாசிட்டரியில என்ன கொடுத்துருக்கோம், என்டிட்டிக்குள்ள இருக்கிறதான் கொடுத்துருக்கோம். இங்க என்ன கொடுத்துருக்கோம்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா என்டிட்டிக்குள்ள இருக்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். இங்க நீங்க கண்ட்ரோல பிரஸ் பண்ணி யூசரை பிரஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது எங்க போகும்னா இந்த இடத்தாண்ட தான் போகும். அந்த அட்டு காலம்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் போகும். ஸோ ஸ்டோரி ஷார்ட்டா என்னன்னா, இது நம்ம கொடுக்கறத வாங்குறதுக்கு, இது டேட்டா பேஸ்ல சேவ் பண்றதுக்கு. இப்ப இவங்க 2 பேருக்கு ஒரு புரியணும் இல்லையா, நான் இங்க இருக்கிறத நீங்க மாத்து, இங்க இருக்கிறத இங்க மாத்து நம்ம அதுக்கு சொல்லணும் இல்லையா, அதுதான் இங்க நம்ம பண்ணியிருக்கோம். இந்த யூசர் டிடிஓ இங்க இருக்கு. ஓகே, நம்ம இந்த மாதிரி இதை அப்படியே நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். நீங்க என்ன பேர்ல டிடிஓ கிரியேட் பண்றீங்களோ அப்படியே அந்த நேமை மட்டும் மாத்திட்டு அதை அப்படியே நீங்க மாத்தி மாத்தி போடணும். இப்ப நான் இங்க என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த யூசர்ல வரக்கூடிய எல்லாத்தையுமே இதுல செட் பண்ணுன்னு சொல்றேன். யூசர்ல இருக்கிற எல்லாத்தையுமே இந்த யூசர் டிடிஓவா மாத்தி கொடுன்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த யூசர்ல அதோட ரிவர்ஸ் இருக்கும். யூசர்ல என்ன இருக்கும், ஸோ அதோட ரிவர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும். இது வந்து மீனிங் என்னன்னா, இதை இன்புட்டா வாங்கிக்கோ, இதே எனக்கு அவுட்புட்டா கொடுன்றது அதோட மீனிங். ஓகேவா? சோ இது வந்து இது எதுல இருக்கும், யூசர்ல இருக்கும். யூசர்ல என்ன பண்றோம், யூசர் டிடிஓவா கொடு, யூசர் அதாவது இன்புட்டா வாங்கிக்கோ, யூசர்ன்றத கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம். மிச்சப்படி இது எல்லாமே அப்படியே நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது எல்லாமே என்னதுன்னா மேல இருக்கக்கூடிய ஃபீல்டு நேம்ஸ், மேல இருக்கக்கூடியதோட ஃபீல்டு நேம்ஸ், அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே புதுசா எதுவுமே இல்லை. அப்படியே நம்ம வந்து போடுவோம். யூசர் டிடிஓட வந்து அதோட ரிவர்ஸ். இதுல என்ன பண்ணுவோம், யூசரை இன்புட்டா வாங்கிக்கிட்டு யூசர் டிடிஓவை கொடுன்னு சொல்லுவோம். இது எதுக்காக நம்ம அப்படி சொல்றோம், ஏன்னா நம்ம இன்புட் வாங்குறது எல்லாமே யூசர் டிடிஓல வாங்குவோம், சேவ் பண்றது எல்லாமே யூசர்ல சேவ் ஆகும். அப்ப இதுக்கும் கம்யூனிகேஷன் வேணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த லேயரை நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நான் அப்படியே மறுபடியும் உங்களுக்கு அந்த ஃப்ளோல இருந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ யூசர் கண்ட்ரோலர் இருக்கு, நமக்கு இந்த டிடிஓ, இந்த டிடிஓவோட ஃபுல் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா, இந்த போஸ்ட்மேன்ல இருந்து நம்ம டேட்டாவை கொடுக்கறத ஒரு ஆப்ஜெக்ட் வாங்கிட்டு போய் அதில் செட் பண்ணோம் இல்லையா, அதனாலதான் அது பேர் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்தாண்ட வந்துருச்சு அது. ஸோ வந்த உடனே இங்க நான் போட்டு வச்சிருக்கேன் இந்த சர்வீஸ். ஏற்கனவே நீங்க கெட்டில் எப்படி பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி போட்டு நான் சேவ்னு போட்டிருக்கேன். இது நான் வைக்கிற நேம் தான். ஸோ இப்போ நான் என்ன வேணா வச்சுக்கலாம், சேவ் நேம், சேவ் யூசர் அப்படி என்ன வேணா நான் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு நான் இந்த மாதிரி பண்றேன். இப்போ நான் இங்க வந்து கன்வெர்ட் பண்றேன். இங்க தான் யூசர் டிடிஓன்னு வருது, அதை யூசர்னு எனக்கு மாத்தின்னு கொடுக்குறேன். ஏன் அப்படி இருந்தாதான் என்னால சேவ் பண்ண முடியும். இப்போ இந்த யூசர் ரெபாசிட்டின்னு இருக்கு இல்லையா, இதை டாட் சேவ்ன்றதான் அதுலயே இருக்கக்கூடியது. இதை நான் டாட் சேவ்னு போட்டாலே போதும், அதுவே சேவ் ஆயிரும். இங்க நான் எதுவுமே நான் பண்ணல, இது வந்து கண்டிப்பா சேவ் தான் இருக்கணும். பட் இந்த நேம் நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம், சேவ் யூசர், சேவ் நேம், சேவ் டேட்டா அப்படி என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஆனா இந்த ரெபாசிட்டரின்னு போடுறதுக்கு அப்புறமா எப்பவுமே டாட் சேவ் மட்டும்தான் இருக்கும். அது உங்களுக்கு டவுட்னா நீங்க எப்படி செக் பண்ணி பார்க்க முடியும்னா, இப்படி டாட்னு மட்டும் போட்டீங்கன்னா அதுவே காமிக்கும் லைனா உங்களுக்கு. ஸோ ஃபைண்ட் இருக்கும், கெட் இருக்கும், சேவ் பார்த்தீங்கன்னா ரெண்டே இருக்கும். ஒன்று சேவ்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று சேவ் அண்ட் ஃபிளஷ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நம்ம சேவ்ன்றதை மட்டும் கொடுப்போம். கொடுத்துட்டு நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணிருக்கோமோ அதை கொடுப்போம். இப்போ நீங்க இதை டேரக்டா இங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூசர் டிடிஓ நம்ம அதுதான் நாங்க வந்து அனுப்புறோம், நான் இதையே கொடுக்குறேன் டேரக்டா அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு எரர் அடிக்கும். இங்கவே இது மேல அப்படியே சும்மா மவுஸ் எடுத்துட்டு வச்சீங்கன்னா அது என்ன சொல்லுன்னா, நீ இந்த இடத்தாண்ட வந்து யூசர் லாங்னு சொல்லியிருக்க, உன்னோட ரெபாசிட்டியில வந்து யூசர் லாங் தான் எனக்கு புரியும்னு சொல்லியிருக்க, ஆனா நீ கொடுக்கறது யூசர் டிடிஓன்னு கொடுக்குற, அதனால என்னால இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாதுன்னு சொல்லுது. நம்ம இது எங்க கொடுத்துருக்கோம், அது இங்க நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இது மேல போய் நான் கண்ட்ரோலை கிளிக் பண்ணி பண்றேன். இந்த இடத்தாண்ட வந்து கரெக்டா யூசர் லாங்ன்றது இருக்கு. அதனால அது தெளிவா எரர்லயே சொல்லிடுது, நீங்க யூசர் லாங்னு கொடுத்துருக்க, ஆனா நீ யூசர் டிடிஓ என்ன சேவ் பண்ண சொல்ற, எனக்கு அது புரியல அப்படின்னு சொல்லி அது எரர் அடிக்குது. அப்ப நாம என்ன பண்ணுவோம், கரெக்டா நாம அதை கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகே, யூசர் டிடிஓன்னு இருக்கிறது யூசர்னு மாத்து அப்படின்றத இங்க நீங்க கண்ட்ரோல்ல கொடுத்து போனீங்கன்னா இந்த இடத்தாண்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணது அதேதான். ஸோ இதுல வர ஐடியா இந்த ஐடியில போடு, இதுல வர நேம் இந்த நேம்ல போடு, இதுல வர நேம் ஃபர்ஸ்ட் நேம் இதுல போடு அப்படின்றத ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேம் மட்டும் போட்டுருவோம். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர்லையும் யூசர் டிடிஓலையும் சேமா இருக்கும் ஃபீல்ட் எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போட்டாச்சு, அதுக்கப்புறம் சேவ் பண்ணியாச்சு. நான் மாத்திடுறேன்.
சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதுல ஒரு டேட்டா ஒன்று வரும். இதுல என்ன வரும் அடிஷனலான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐடி ஒன்று வரும். அது என்னன்னா எந்த ஐடியில சேவ் பண்ணுச்சு அப்படின்னு அதை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேங்க. ஸோ ரிட்டர்ன் கொடுத்தனா திரும்ப எனக்கு இங்கே வந்துடும். அது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒன்று சேவ் பண்ணி காமிக்கிறேன். நான் என்ன பண்றேன்னா யூசர் நேம் வந்து சிஎஸ்டி ஆர்காட் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து ஆர்காட்ன்றதே கொஞ்சம் கேபிட்டல் லெட்டர் மாதிரி கொடுத்துறேன். இங்க வந்து லாஸ்டா சென்டரோட நம்பர் வந்து 222 அப்படின்னா 222 கொடுத்துறேன். இமெயில் ஐடி கொடுத்துட்டு எல்லாமே என்னென்ன ஆப்ஷனோ ஸோ நம்ம என்னென்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட். ஸோ கொடுத்துட்டு இங்க நான் சென்ட்னு கொடுக்குறேன். இங்க நான் போஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அதனால என்ன ஆகும், இது சேவ் ஆகும். இங்க 200 ஓகேன்னு வந்ததுன்னா இது வேலையை கரெக்டா பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். 200 வராம வேற என்ன வரும்னா 404 500 அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏதோ நம்ம தப்பா பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அதை போய் நம்ம எரரை செக் பண்ணா என்னன்றது நமக்கு கொஞ்சம் புரியும். இப்போ இந்த இடத்துல நமக்கு கரெக்டா வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐடின்றது ஒன்று வந்திருக்கு. அதனால என்ன சொல்லுதுன்னா இங்க நம்ம ஐடி கொடுக்கல. ஐடி கொடுக்கலாம் என்ன ஆகும், புதுசா போயிட்டு சேவ் ஆயிட்டு ஒரு ஐடி கொடுக்கும். இப்போ நான் இன்னொரு வாட்டி இதை கொடுக்குறேன் சென்ட்னு. இப்போ என்ன பண்ணோம், இன்னொரு வாட்டி அதை சேவ் பண்ணிட்டு ஐடி 5ன்னு கொடுப்போம். சரி ஓகே, இப்போ 4 and 5 இருக்கான்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது 1 2 3 மட்டும் தான் இருந்தது. இப்போ நம்ம 4 and 5 இருக்கான்னு பார்ப்போங்க. சரி, இங்க வந்து 4ம் 5ம் சேவ் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன் 5 மட்டும் நான் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஐடின்னு கொடுப்பேன். அப்போ நான் ஐடின்றதை ஒன்று கொடுக்காம விட்டேன் இல்லையா, அதை நான் இப்போ அப்டேட் பண்ண போறேன். ஸோ ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் இது தப்பா சேவ் பண்ணிட்டேன், அதனால நான் அதை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால ஐடியை மட்டும் 5 அப்படின்னு கொடுப்பேன். இது நம்பர். நான் எப்பவுமே நம்பர்னா நம்ம அதை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அதனால அதை மட்டும் கொடுக்கல. பட் இது ஃபோன் நம்பர் வந்து பெருசா இருக்கும், அதனால அதை நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள கொடுப்போம். சின்ன நம்பரா இருக்கக்கூடிய எதையுமே, அதாவது சின்ன நம்பர்னா ஒரு 6 டிஜிட் வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு அந்த மாதிரி இருக்கிறத டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்க மாட்டோம். இப்போ நான் இதை மட்டும் என்ன பண்றேன்னா சிஎஸ்சி ஆர்காட் அப்படின்றத வந்து வெறும் சிஎஸ்சி நான் யூசர் நேம் மாத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்போ சிஎஸ்சி மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் இதை சென்ட்னு கொடுக்குறேன். வா, இப்போ என்ன ஆயிருக்கு, யூசர் ஐடி அதே 5னே தான் வந்திருக்கு. ஸோ 5லயே அது என்ன சொல்லுது, சிஎஸ்சி ஆர்காட் நீ மற்ற கொடுத்தது எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போயிட்டு டேட்டா பேஸ்ல பார்த்தோம்னா அந்த 5ல இருக்கிறது சிஎஸ்சி ஆர்காடுன்றது சிஎஸ்சி நமக்கு மாறணும். ஸோ அதை ஒரு வாட்டி இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். இப்போ இன்னொரு வாட்டி நான் ரன் பண்றேன். எனக்கு சிஎஸ்சின்னு மாறிடுச்சு. அது மட்டும் ஸோ அப்டேட் பண்ணோம்னா மட்டும் நான் ஐடி கொடுக்கணும், இல்லைனா வெறும் சேவ் மட்டும் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன்னு வச்சுக்கோங்க. என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த மாதிரி டேபிள் இருக்கு. இப்போ என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, மொபைல் நம்பர் இருக்கு, இமெயில் இருக்கு, பாஸ்வேர்டு, ரோலு, ஸ்டேட்டஸ், பின்கோடு இதெல்லாம் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட வந்து என்ன சொல்றேன்னா டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ண சொல்றேன். சரி, எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம்க்கு அப்புறமா ஒரு டேட் ஆஃப் பர்த்ன்றதை ஆட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த டேட்டா பேஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காலம் ஒன்று ஆட் பண்ணுவீங்க. ஒரு MySQL query ஒன்று இருக்கும், அதை போட்டு நம்ம அடிஷனலா ஆட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இங்க ஆட் பண்றோம்னா நம்ம யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்னு வந்துடும். ஸோ அப்போ நம்ம இந்த டேட்டா பேஸ்ல நமக்கு முடிஞ்சிருச்சு ஒர்க்கே. ஸோ அது எப்படி பண்ணணும், அதுக்கு ஏதாவது query வேணும்னா நான் உங்களுக்கு அதை நான் கிரியேட் பண்ணி அனுப்புறேன். பட் நான் புரிய வைக்க வேண்டியது வந்து என்னன்னா புதுசா ஒன்று ஆட் பண்றோம்னா இந்த இடத்தாண்ட மாத்தணும். அதுக்கப்புறமா டைரக்டா யூசருக்கு போவீங்க. எதுல, என்டிட்டின்றதுக்குள்ள போவீங்க. ஏன்னா என்டிட்டின்றது டேபிள மீன் பண்றது இல்லையா. இப்போ நான் இங்க போயிடுவேன். நான் என்ன பண்றேன்னா ஸ்ட்ரிங்னு கொடுத்துருவேன். உங்களுக்கு எது எதெல்லாம் இப்போ எல்லாமே வந்து இப்போ நான் இங்க சில இன்டிஜர்னு கொடுத்துருப்பேன், சில இது லோக்கல் டேட்னு கொடுத்துருப்பேன். அதாவது நீங்க ஒரு 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். டேட் அண்ட் டைம், அதாவது நீங்க ஏதாவது டேட்டை ஸ்டோர் பண்ணோம், டைமை ஸ்டோர் பண்ணோம், அந்த மாதிரி ஏதாவதுனா நீங்க லோக்கல் டேட் டைம் அப்படின்றத கொடுப்பீங்க. ஓகேவா, அதே மாதிரி நம்பர், இப்போ பின்கோடுனா நம்பர், அதே மாதிரி ஒரு 6 டிஜிட் தான் இருக்குன்றதுனால இன்டிஜர்னு கொடுப்போம். ஸோ மிச்சை அதே மாதிரி ஐடின்னு இருக்கிறத லாங்னு கொடுப்போம். ஓகே, இது 3 மட்டும் தான் நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். வேற எது இருந்தாலும் ஸ்ட்ரிங்னு கொடுத்துடலாம். ஈவன் நீங்க இந்த இடத்துல எல்லாமே கூட ஸ்ட்ரிங்னு கொடுக்கலாம். ஓகேவா, மிச்சம் எல்லாத்துலயுமே கூட. பட் அது வந்து ஒரு நல்ல வேவா இருக்காது அப்படின்றதுனால நம்ம அதெல்லாம் டேட், இன்டிஜர் அப்படின்னு கொடுப்போம். உங்களுக்கு எதனா என்ன கொடுக்கணும்னு தெரியல அப்படின்னா அப்ப ஸ்ட்ரிங்ன்றத கொடுத்துருங்க டிஃபால்ட்டா. இப்போ நான் என்ன பண்றேன், டேட்டுக்கும் ஸ்ட்ரிங்னே கொடுத்துறேன். கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துறேன். நான் கொடுத்துட்டு காலம், நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா என்னோட டேட்டா பேஸ்ல நான் இப்படி வைக்க போறேன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். டேட் ஆஃப் பர்த்.
ஸோ இது வந்து ஒரே ஆர்டர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இங்க கிரியேட்டட் டேட்டுக்கு அப்புறமா நான் இங்க கொடுத்துருக்கேன். பட் அதே மாதிரிதான் இது இங்க லாஸ்ட்ல இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதை நீங்க இங்க கூட போட்டுக்கலாம், அங்க கூட போட்டுக்கலாம். கண்டிப்பா இருக்கணும். நேம் இதே மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? date_of_birth அப்படின்றது இன்னொன்னு இருக்கணும். ஸோ அதுதான் நமக்கு இங்க முக்கியம். ஓகேவா? அதுதான் நமக்கு இங்க முக்கியம். மிச்சப்படி ஆர்டர் எங்க வேணா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மிடில் எங்க வேணா இருக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருவேன். இதான் ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் முக்கியமான ஸ்டெப். ஒன்னும் இல்லை, நான் இதெல்லாம் ரைட் கிளிக் பண்ணுவேன். ரைட் கிளிக் பண்ணனா எனக்கு சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா? சோர்ஸ் அப்படின்னு அது உள்ள நீங்க போனீங்கன்னா ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். இதை நான் கொடுப்பேன். இப்படி கிளிக் பண்ணனா எனக்கு இப்ப நான் புதுசா என்ன கொடுத்தனோ அது மட்டும் காமிக்கும். ஸோ அதை நான் ஓகே கொடுத்துட்டு ஜெனரேட் அப்படின்னு கொடுத்தேன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு 10 லைனை ஜெனரேட் பண்ணும். ஒரு எத்தனை இங்க நம்மளோட கேஸ்ல வந்து கரெக்டா வந்து ஒரு 4 லைன். ஓகே, மோஸ்ட்லி 3 6 ஓகே, இந்த 6 லைன் தான் ஜெனரேட் இருக்கும் எப்பவுமே. ஸோ எல்லா கேஸ்லுமே நீங்க என்ன ஃபீல்டு கொடுத்தீங்கனாலும் இது 1 2 அதுக்கு ஒரு பிராக்கெட் 3 1 2 3, அதாவது ஒன்று கெட் மெத்தட்னு சொல்லுவோம், ஒன்று செட் மெத்தட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஜெனரேட் ஆகும். அதை நீங்க ஜெனரேட் பண்ணிடுங்க. பண்ணிட்டோம்னே நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த புது ஃபீல்டை கொடுத்தா நம்ம சேவ் பண்ணோம் இல்லையா? அதனால நம்ம இந்த இடத்துல வந்து இங்க திஸ் டாட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு இங்க நம்ம புதுசா ஒன்று போட்டுக்கணும். நம்ம ஸ்ட்ரிங்னு கிரியேட் பண்ணோம், அதனால ஸ்ட்ரிங் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்து அது ஏற்கனவே என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி சிமிலியரா போட வேண்டியதான். எதுவுமே புதுசாலாம் இங்க சேஞ்சஸ் பண்ண தேவை. போட்டாச்சு. ஸோ டேட் ஆஃப் பர்த் மேட்ச் ஆச்சு. இப்போ இந்த யூசர்ல இருந்து வர்றதை இங்க பண்ணணும். இப்போ நீங்க யூசர்ல இருந்து வர்றதை பண்ணணும்னா யூசர்லயும் ஒன்று இருக்கணும் ஃபர்ஸ்ட். கரெக்டா? ஸோ அப்ப யூசர்ல போறேன் நானு. இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் அதே மாதிரி உனக்கு புதுசா கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, அதனால நான் எப்பவுமே லாஸ்டா கொடுப்போம் நம்ம, அதனால நான் லாஸ்டா கொடுத்துக்கிறேன். டேட் நேம் வந்து எப்படி வைக்கணும்னா ஒவ்வொரு கேரக்டர் வரதுக்கு முன்னாடி அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல வரணும். யூசர் நேம் அப்படின்னா யூசர் நேம் வந்து கேபிட்டல்ல வைக்கணும். இமெயிலாம் ஒரே வார்த்தையா இருக்கு, அதனால எல்லாமே ஸ்மால் இருக்கு. மொபைலும் ஒரே வார்த்தையா இருக்கு, பாஸ்வேர்டும் ஒரே வார்த்தையா இருக்கு. ஆனா டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது 3 வார்த்தை. அதனால ஒவ்வொரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல வைக்கணும். ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு வச்சுட்டேன். அங்க பண்ண அதே வேலையை இங்கேயும் பண்ணோம். ஸோ அங்க நம்ம என்ன வேலை பண்ணோம்? ரைட் கிளிக் பண்ணோம், கிளிக் பண்ணோம். அப்புறம் சோர்ஸ் ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் இதை கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதை நீங்க கிளிக் பண்றீங்க. நீங்க எத்தனை ஆட் பண்றீங்களா? 4 ஆட் பண்ணீங்கன்னா இங்க 4 வரும். 4 செக் பாக்ஸ் ஓகே கொடுத்துட்டு ஜெனரேட் கொடுத்துட்டீங்கன்னா மொத்தமா ஒவ்வொன்றுத்துக்கும் 6 லைன், 4 நாள் 24 லைன் ஜெனரேட் ஆயிடும். நம்ம ஒன்னே ஒன்று கொடுத்ததுனால இந்த 6 லைன் போட மட்டும் அதுவே ஜெனரேட் ஆயிடும். ஜெனரேட் ஆனது மறுபடியும் நீங்க இங்க வருவீங்க. இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ இது வந்து வேற பர்பஸ்க்காக போட்டுக்கிறது. இது உங்களுக்கு இப்போதைக்கு விட்டுருங்க. எங்கெங்க இடத்துலாம் எல்லாமே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்க புதுசா இருக்கிறத போடுங்க. இந்த மாதிரி 1 2 மட்டும் இருக்குன்னா அங்க போடணுமா வேணாவா அப்படின்னு தோணுச்சுன்னா அதை விட்டுலாங்க. இப்போ இதுல வந்து எல்லாமே இருக்கு, அதனால திஸ் டாட் செட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க யூசர்ன்றது எது? அந்த என்டிட்டிக்குள்ள இருக்குது. நம்ம அங்கேயும் இதே கூட போட்டு ஜென்ரேட் பண்ணிட்டோம். அதனால யூசர் டாட் போட்டீங்கனாலே கெட்ன்றது வரும். ஏன்னா கெட்ன்றதை அங்க நம்ம ஆட்டோ ஜென்ரேட் பண்ணிட்டோம் இல்லையா? அதனால அது வரும். ஸோ அதை கொடுத்துட்டீங்கன்னா சரியா போச்சு. அங்க இருக்கிறது நீங்க செட் ஆயிடும். அதே மாதிரி கீழே வருவீங்க, சேம் மாதிரி அதே மாதிரி பண்ண வேண்டியதான் இங்கேயும். ஸோ திஸ் டாட் டேட் ஆஃப் பர்த் ஈக்குவல் டு டேட் ஆஃப் பர்த். இது வந்து எரர் அடிக்கும், ஏன்னா இது வந்து இல்லை இல்லையா இந்த மெத்தட்ல. இங்க நீங்க கமா போட்டு போட்டுக்கணும். இதே நேம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு ஈஸினஸ்க்காக அப்படி கொடுப்பாங்க. பட் நீங்க வேற கூட கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சில பேர் இப்படி கூட கொடுப்பாங்க. என்ன இங்க கொடுக்குறாங்களோ அது ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்றதுனால சும்மா ஏஆர்ஜி அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. அது உங்களோட விஷயம் தான். இது எல்லாமே வேரியபிள் நேம்ன்றதுனால நீங்க என்ன நேம் உங்களுக்கு புரியுதோ அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ அதை கொடுக்கறத கரெக்டா இங்க கொடுக்கணும். கொடுத்தாதான் இந்த எல்லோ கலர் லைன் வரக்கூடாது. ஸோ வந்துச்சுன்னா அது எதுவும் நம்ம தப்பு பண்றோம் மீனிங். அது வார்னிங் தான். ப்ரோக்ராம் ரன் ஆகும், ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை அடிக்கும். ஸோ அதனால நம்ம அதை கொடுத்தாச்சு, வேற எங்கேயுமே இங்க கொடுக்க தேவையில்ல. ஓகே, அப்ப இங்க முடிஞ்சிருச்சு. இப்போ யூசர்லயும் போய் கொடுத்துருவோம். ஏன்னா யூசர்ல இது ஜென்ரேட் பண்ணாதனால நம்ம கொடுக்கல இல்லையா? இந்த இடத்துல நான் போறேன். இங்க போயிட்டு திஸ் டாட் செட்ன்றது இப்போ டேட் ஆஃப் பர்த்துக்கு இருக்கும். ஏன்னா நம்ம அதை ஆட்டோ ஜென்ரேட் பண்ணும்போது செட் மெத்தட் ஒன்று கெட் மெத்தட் ஒன்று ஜென்ரேட் ஆயிடுச்சு. யூசர் டேட்டிவோல நம்ம ஆல்ரெடி இப்பதான் ஜென்ரேட் பண்ணோம், அதனால அதுலயும் கெட்னு போட்டா கெட் டேட் ஆஃப் பர்த் வரும். நம்ம என்டர் அடிச்சாச்சு. கீழே வேற எதுவுமே இல்லை. ஓகேவா?
இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்ணா எனக்கு எரர் தான் வரும். அட்லீஸ்ட் நம்ம அது வரைக்கும் நமக்கு வருதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம இன்னும் டேட்டா பேஸ்ல மாத்தல இல்லையா, அதனால டேட்டா பேஸ்லயே நமக்கு டைம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு மாத்திட்டு காமிச்சிடறேன். பட் ஓவராலா நம்ம ஒரு ஃபீல்டை மாத்தினா இப்படிதான் நம்ம பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த என்டிட்டில பண்ணோம், அதுக்கப்புறம் டிடிஓல பண்ணோம், அப்புறம் இங்க இருந்து வேல்யூ காப்பி பண்ணி போற இடத்துல பண்ணோம், எல்லாத்துலயும் பண்ணோம். ஓகே, இப்போ நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணனா இந்த இடத்தாண்ட இங்க நான் டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா, இங்க இல்லவே இல்லை அது. ஸோ அதனால இங்கே நமக்கு ஆர்டர் வந்து முக்கியம் இல்லை, எந்த இடத்துல வேணா கொடுக்கணும். என்னன்னா எக்ஸாக்டா அங்க கொடுத்துருக்க நேம், எங்க கொடுத்துருக்க நேம்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டிடிஓ டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாலே இதுல இது உள்ள போயிருவீங்க. இங்க என்ன நேம் நான் கொடுத்துருக்கணும் அதுதான் உங்களோட கீ. ஸோ அந்த கீழ தான் நீங்க என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணமோ அந்த வேல்யூ அனுப்புவீங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த் என்னோட கீ அப்படின்னு அதை காப்பி பண்ணிட்டு கீழே கொடுத்துட்டு ஓகே ஸ்ட்ரிப் இதுல வந்து டேட் ஆஃப் பர்த். ஸோ நம்ம ஒரு ஃபார்மட் டிடி எம்எம் ஒய் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இதை கொடுத்துட்டு நான் சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தேன்னா எனக்கு இப்போ 500 எரர் ஒன்று வருது. இதுக்கு முன்னாடி எல்லாம் 200 ஓகேன்னு வரும். இப்போ எரர் ஒன்று வருது. என்ன எரர் அப்படின்றது நமக்கு இனிஷியலா கண்டிப்பா புரியாது. நம்ம இங்க போய் பார்ப்போம். இந்த இடத்தாண்ட போனோம்னா இந்த கன்சோல் எப்ப எரர் வந்ததுனால இந்த கன்சோல் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த கன்சோல்ன்றதுல தான் ஃபுல்லா காமிக்கும். ஸோ இதில் அப்படியே மேலே போங்க. எந்த இடத்தாண்ட எரர் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்தாண்ட போங்க. சரி, நீங்க குரூப்ல போடும் போது இல்லை என்கிட்ட கேட்கும் போது கூட இதெல்லாம் போட்டீங்கன்னா எனக்கு என்ன எரர்னே புரியாது. அதனால எப்பவுமே அந்த எரர் வர ஃபர்ஸ்ட் லைனை போய் நம்ம எடுக்கணும், எந்த இடத்தாண்ட வருது அப்படின்றத. இப்போ எல்லாமே ட்ரிகர் ஆயிருக்கு, ஜென்ரேட் ஆயிருக்கு. எரர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் ஆகிற லைன்னா அது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க வந்து இது வரைக்கும் கரெக்டா நடந்திருக்கு. உங்களுக்கு வந்து அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தெரியல, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்தாண்ட இந்த சின்னதா ரெட் கலர் பக்கத்துல ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரை கிளிக் பண்ணீங்கன்னா சர்வர் ஸ்டாப் ஆயிரும். இங்க இருக்கும் ஒரு பட்டன், அது வந்து கிளியர் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஏன்னா சிலதெல்லாம் ஏற்கனவே கூட இருந்திருக்கும் இல்லையா, எது இப்போ புதுசா வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க அதை கிளியர்னு கொடுத்துட்டு இப்போ போய் மறுபடியும் சென்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு எரர் வரும். இப்போ அந்த எரர் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிட்டதுனால டேரக்டா டாப் அப்படியே கண்ட்ரோல் ஹோம்னு கொடுத்தீங்கன்னா டேரக்டா இந்த இடத்தாண்ட நீங்க போயிருவீங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்தாண்ட எரர் டேரக்டா சொல்லுது. என்ன சொல்லுது, எரர்லயே ரொம்ப கிளியரா இருக்கு இந்த எரரை பொறுத்த வரைக்கும். என்ன இருக்குன்னா unknown column date of birth in field. இந்த இடத்தாண்டி date of birth in field list அப்படின்னு சொல்லுது. SQL அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிருச்சு SQL சைட்ல இஷ்யூ. SQLனா என்னது, டேட்டா பேஸோட சைட்ல இஷ்யூ. ஏன் என்ன இஷ்யூ, டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற காலம் வந்து அங்க இல்லவே இல்லை, அதனால அது வந்து எரர் அடிக்குது. ஓகேவா, இப்போ நான் போயிட்டு அங்க அந்த காலம் ஆட் பண்ணிட்டு நான் அப்படியே உங்களுக்கு சேவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்க நான் போறேன், ஆல்டர் டேபிள். ஆக்சுவலா எனக்குமே கூட ஞாபகமா தெரியாது, நான் வந்து அப்படியே கூகுள்ல கொரி பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்டர் டேபிள் அண்ட் காலம் MySQL. நம்ம யூஸ் பண்றது MySQL. அதனால எப்பவுமே தேடும் போது இந்த மாதிரி ஒரு கீவேர்ட் போட்டு தந்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுல இருந்து நம்ம கொரி எடுத்துக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி அந்த நேமை மட்டும் டேட் ஆஃப் பர்த்னு வச்சுக்கலாம். இப்போ W3 ஸ்கூல்ல நமக்கு வந்திருக்கு. ஓகே, என்ன சொல்றோம், ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், இந்த மாதிரி ஒரு சாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கான். ஓகே சூப்பர், நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிருக்கோம். நான் வந்து இதை போட்டேன். இப்ப கஸ்டமர்ஸ் வந்து அவனோட டேபிள் வந்து கஸ்டமர், நம்மளோட டேபிள் என்னது யூசர். ஸோ நம்மளோட டேட்டா பேஸோட சேர்த்து நம்ம போட்டுப்போம். ஏன்னா 2-3 யூசர் இருந்துச்சுன்னா எதில் இருக்கிற யூசர்னு புரியாது. அதனால அப்ஸ்டாக்குள்ள இருக்க யூசரை நம்ம ஆல்டர் பண்ண போறோம். அந்த டேபிள தான் ஆல்டர்னா ஆடும் பண்ணலாம், டெலிட்டும் பண்ணலாம். நாம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ண போற ஃபீல்டு நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த். இதுதான் நம்ம ஆட் பண்ண போறது. வேர் கேர் அப்படின்றது எவ்வளவு வேல்யூ அது இருக்க போகுது ஸ்டோர் பண்றதுக்கு அப்படின்றது உங்களுக்கு சிலதுக்கெல்லாம் தெரியும், சிலதுக்கெல்லாம் தெரியாது. எதெல்லாம் தெரியலையோ அது வந்து ஒரு நமக்கே தெரியும் இல்லையா, இமெயில்லாம் ஓகே ஒரு 100 கேரக்டர் தான் இருக்கும். அட்ரஸ்னா ஓகே ஒரு 800 கேரக்டர் கூட வரும். ஸ்ட்ரீட் அது இது எழுதுவான். ஓகே, ஃபோன் நம்பர்னா 10 தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கரெக்டா தெரியும். அது மாதிரி இப்போ டேட் ஆஃப் பர்த்னும் போது நாம வச்சிருக்க ஃபார்மெட்ல என்ன இருக்கு, டிடி எம்எம் ஒய்ஒய்னு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா டிடிக்கு ஒரு 2, எம்எம்க்கு ஒரு 2, ஒய்ஒய்ஒய்க்கு ஒரு 4, 8, நடுவில் ஸ்லாஷ் ஒரு 2, 10. ஸோ அப்போ 10. உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்குன்னா எப்பவுமே அதை கொஞ்சம் அதிகமாகவே கூட கொடுத்துருங்க. ஸோ ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். ஓகே 10, சரி ஓகே நான் ஒரு 20 டபுளா கொடுத்துருக்கேன். ஓகேவா, கொடுத்துட்டு இந்த கொரியை மட்டும் நம்ம ரன் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இது வந்து ரன் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் போயிட்டு இதை ரன் பண்ணனா எனக்கு வந்து கரெக்டா வரணும். சென்ட்னு கொடுக்குறேன்.
நமக்கு வந்து 200 ஓகேன்னு வந்துருச்சு. ஏன்னா இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த்ன்றதை நம்ம ஆட் பண்ணதுனால அதனால கண்டுபிடிக்க முடியுது. அதை இப்போ நம்ம போயிட்டு அந்த யூசர் டேபிள்ல பார்ப்போம். இதை நம்ம வந்து டெலீட் பண்றோம், இல்லைன்னா நம்ம தெரியாம ரன் பண்ணிடுவோம் அப்புறமா. சரி, நான் கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தீங்கன்னா லாஸ்டா இது எதுக்கு நம்ம கொடுத்தோம், ஐடி கொடுத்துருக்கோமோ, ஆமா ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ ஐடி கொடுத்ததுனால 5ன்னு இருக்கிறதுனால அது சிஎஸ்சின்றதுல மட்டும் அந்த வேல்யூ கொண்டு போய் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டா லாஸ்ட் ஆட் ஆயிருக்கும். லாஸ்டா நம்ம போவோம். ஓகே, டேட் ஆஃப் பர்த் இது வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்க இன்னும் 2 ஆட் பண்ணோம்னா சேம் ஸ்டெப்ஸை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. அது வந்து கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு இதுக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்டர் பண்றதுக்கு. ஓகே, டேபிள். ஸோ புதுசாவே நாங்களே ஒரு டேபிளை போடணும் அப்படின்னா சேம் நான் பண்ண மாதிரி அப்படியே நீங்க கிரியேட் டேபிள்னு query போட்டீங்கன்னா போதும். இங்கே இருக்கும் பாருங்க கிரியேட் டேபிள். ஸோ இதுல இருக்கு இல்லையா, இதுலயே என்ன பண்ணிருக்கான் சாம்பிள்ல உங்க வந்து பர்சன் அப்படின்னு ஒரு டேபிள் போட்டு ஒரு 5 வேல்யூ போட்டிருக்கான். இதே மாதிரி நீங்க எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் நீங்க போடுங்க. நான் சொல்றேன்னா எம்ப்ளாயி ஐடின்னு போட்டு இன்ட்டு நேம். இப்போ இவன் வந்து ஃபுல்லா இப்படி கேபிட்டல் அந்த மாதிரி வச்சிருக்கான். நீங்க நேம் வந்து நம்மள மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நாம எப்படி வச்சிருக்கோம், அதாவது ஃபுல்லா எல்லாமே ஸ்மால் லெட்டர், இன்னொரு வேர்டு வந்துச்சுன்னா அண்டர்ஸ்கோர்ன்றதை நடுவில் போட்டுப்போம். ஸோ அதுதான் வந்து காமனா யூஸ் பண்ற பெஸ்ட் நேமிங் கன்வென்ஷன். அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம், வேற வேற வார்த்தை வரும்போது அண்டர்ஸ்கோர் போட்டு ஃபுல் ஸ்மால் லெட்டர்ல இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த query மட்டும் இங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நேம் மட்டும் நமக்கு தேவையான மாதிரி மாத்திக்கோங்க. ஸோ எந்த மாதிரி நமக்கு நேம் வேணுமோ, இப்போ இது வந்து பர்சன் ஃபுல்லா பர்சன் ஸ்மால்ல போட்டு அண்டர்ஸ்கோர் ஐடி, லாஸ்ட் நேம் லாஸ்ட் ஃபுல்லா ஸ்மால்ல போட்டு அண்டர்ஸ்கோர் நேம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு நேம் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி வேல்யூ போடுங்க. தெரிலனா 300 800 100 50 அப்படின்னு உங்களுக்கு என்ன இப்போதைக்கு உங்களுக்கு புரியுதோ அந்த மாதிரி. ஓகே, சிட்டி நேம்னா நமக்கு தெரியும். ஓகே, சென்னை மதுரை திருநெல்வேலி என்ன நேம் எதுனாலும் ஒரு 50க்கு மேல போகாதுன்னு, அப்போ வேற கேர் 50 கூட நம்ம போட்டுக்கலாம். 255 போட தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி போட்டு நீங்க டேபிள கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இதை எம்ப்ளாயின்னு கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க, அடுத்தடுத்து குயிக்கா நம்ம பண்ணோம்னா நீங்க போய் இங்க கிரியேட் பண்றீங்க. அதுக்கப்புறம் இங்க நம்மளோட கோட்ல வருவீங்க. கோட்ல வந்தோம்னா என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் இந்த என்டிட்டிக்குள்ள எம்ப்ளாயி.ஜாவான்னு ஒன்று போடுவீங்க. போட்டு இது அப்படியே இது உள்ள இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி அங்கே போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த நேமை மட்டும் மாத்திடுவீங்க. 10 இப்போ நம்ம ஒரு 5 மட்டும் போட போறோம். எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி அப்படி போறோம்னா அந்த நேம் நம்ம அந்த கிரியேட் டேபிள்னு கொடுத்து ஒரு query போட்டோம் இல்லையா, அங்க என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுக்க போறீங்க. இங்க நேம் வந்து இதுக்கு சிமிலியரா இருக்க மாதிரி போட போறீங்க. போட்டு டேபிள் நேம் எம்ப்ளாயின்னு கொடுக்குறீங்க. எம்ப்ளாயின்னு போட்டு அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க போட்டீங்கன்னா 10 காமிக்கும். இப்போ 10 நீங்க போட்டிருக்கீங்கன்னா இந்த சோர்ஸ் ஜெனரேட்ல போனீங்கன்னா 10மே காமிக்கும். அந்த 10 செக் பாக்ஸையும் கொடுத்துட்டு ஜெனரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கெட்டர் செட்டர் கிரியேட் ஆயிடும். அவ்வளவுதான், அதை மட்டும் பண்ணிருங்க. இதை நீங்க ஃபர்ஸ்டே பண்ண முடியாது, ஏன்னா நீங்க இன்னுமே கிரியேட் பண்ணிருக்க மாட்டீங்க. வெறும் இதை மட்டும் தானே பண்ணிருப்பீங்க, எம்ப்ளாயி டிடிஓ கிரியேட் பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால இதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டேரக்டா எம்ப்ளாயி டிடிஓல போய் அங்க கிரியேட் பண்ணி இதுல இருக்க எல்லாத்தையும் அதுலயும் போட்டுருங்க. அப்புறமா இதுல இருந்து அதுல காப்பி பண்றது, அதுல இருந்து இதுல காப்பி பண்றது. அப்படியே இந்த யூசர் டிடிஓ யூசர் இது ரெண்டுத்தையும் அப்படியே சாம்பிள் மாதிரி பார்த்து பண்ண வேண்டியதான். அது எதுவுமே அதுல புதுசா காம்ப்ளெக்ஸ் இல்ல. யூசர் கண்ட்ரோலர் மாதிரி எம்ப்ளாயி கண்ட்ரோலர் ஒன்று போடுவீங்க. ஸோ போட்டுட்டு இதில் என்ன பண்ணுவீங்க, இங்க /v1/user இருக்கிற மாதிரி அதில் /v1/employee வைப்பீங்க. சேவ் பண்ண போறோம், அப்டேட் பண்ண போறோம், கெட் பண்ண போறோம். இதை அப்படியே காப்பி பண்ணி போய் போட்டுப்பீங்க. போட்டுட்டு இங்க யூசர் டிடிஓ பதில் எம்ப்ளாயி டிடிஓ கொடுப்பீங்க. இங்கேயும் எம்ப்ளாயி டிடிஓ இங்க லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி டிடிஓ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கண்ட்ரோலர். ஸோ முடிஞ்சிருச்சா. அப்புறம் சர்வீஸ்ல எம்ப்ளாயி சர்வீஸ் ஒன்று கொடுப்பீங்க. அதுக்கு முன்னாடி இங்க எம்ப்ளாயி ரெபாசிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இங்க கிரியேட் பண்ண எம்ப்ளாயியை வந்து இந்த இடத்தாண்ட கொடுப்பீங்க. ஸோ அப்படியே அதுல எல்லாமே அப்படியே சேம் தான். ஸோ அதனால ஏதாவது மாறுதா அந்த மாதிரி எதுவுமே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ளோன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால அப்படியே இருக்கிறத ஒருத்தர் வந்து டு டூ எடுத்து பண்ணிக்கோங்க. டு டூன்னு சொல்லி போட்டு ஒரு டேபிள் ஒன்று போட்டு டாஸ்க் நேம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு 3-4 காலம் போட்டு டு டூ கண்ட்ரோலர், டு டூ டிடிஓ, டு டூ ரெபாசிட்டரி அப்படின்னு ஒருத்தர் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து எம்ப்ளாய்க்கு ட்ரை பண்ணுங்க. ஒருத்தர் வந்து வேற ஏதாவது வந்து இப்போ நம்ம என்ரோல்மெண்ட் நம்ம சிஎஸ்சிலே கூட என்ரோல்மெண்ட் பண்றோம்னா என்ரோல்மெண்ட் கண்ட்ரோலர்னு ஒருத்தர் போட்டு அதுக்கு ஒருத்தர் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கிறதே அப்படியே கம்ப்ளீட்டா காப்பி பண்ணி வேற வேற ஃப்ளோ வேற வேற டேபிள்ல நீங்க டேட்டாவை சேவ் பண்ணி ரிட்ரீவ் பண்றதை கத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இந்த சைடு எப்படி சேவ் பண்றது எப்படி ரிட்ரீவ் பண்றது நம்ம கத்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஆங்குலர் மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்து யூஐல எப்படி காமிக்கிறது நம்ம உடனே கத்துக்கலாம் ஈஸியா. ஓகேவா. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா இப்ப? இல்ல நம்ம எல்லாமே நீ கிரியேட் பண்ணி முடிச்சு எரர் எதுவுமே இங்க நீங்க ப்ராப்ளம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்தாண்ட எதுவுமே இருக்கக்கூடாது. அது வரைக்கும் இந்த எதுவுமே இல்லாத இருக்கிற வரைக்கும் அது ரன் ஆகாது. அதனால எது வேணா எப்படி வேணா கிரியேட் பண்ணுங்க. நீங்க கிரியேட் பண்றது உங்களோட விஷ் தான். இதை நான் ஃபர்ஸ்ட் பண்றேன், அதை நான் செகண்ட் பண்றேன் அப்படின்றது உங்களோட விஷயம். பட் எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ்ல போயிட்டு அந்த கிரியேட் டேபிள் அங்க பண்ணுவேன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அது ஈக்குவலண்டான என்டிட்டி கிரியேட் பண்ணுவேன் செகண்ட். மூணாவது ரெபாசிட்டியை கிரியேட் பண்ணுவேன் தேர்டு. ஃபோர்த் வந்து கண்ட்ரோலர். அப்புறம் 5th டிடிஓ. லாஸ்டா சர்வீஸ்.
ஸோ இதான் வந்து நான் ஃபாலோ பண்ற ஆர்டர். ஆனா அப்படிதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அப்படியே எல்லாத்தையும் கூட கரெக்டாக பண்ணிட்டு இந்த ப்ராப்ளம்ஸ்ல எந்த எரரும் இருக்கக்கூடாது. எந்த எரர் இல்லைன்னா நீங்க எல்லாமே எந்த ஆர்டர்ல பண்ணீங்கனாலும் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அதை முடிச்சுட்டு இந்த நேம் மட்டும் அங்க என்ன கொடுக்குறீங்களோ, இப்போ இதே யூஆர்எல் காப்பி பண்ணி புதுசா ஒரு ரெக்வஸ்டா போடுவீங்க. எப்படி போடுவீங்க, இங்க நியூன்னு கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு டு டூ போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த HTTP ரெக்வஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்க அந்த யூஆர்எல்ல போட்டுருவீங்க. அது டு டூனா நீங்க எப்படிங்க டு டூ நேம் வச்சிருப்பீங்க நான் அசியூம் பண்ணிக்கிறேன். யூசருக்காவது டு டூன்னு இருக்க போது இந்த இடத்தாண்ட போயிட்டு நீங்க சும்மா இது வந்து எதுக்காகனா இது ஃபியூச்சர்ல இருக்கிறதுக்காக. திடீர்னு அந்த என் பாயிண்ட் டீட்டெயில கொடுங்கன்னு யாராவது கேட்டாக்கா நீங்க போய் அந்நேரத்துக்கு எங்க இருக்கு என்னன்றதை பார்க்க கூடாதுன்றதுனால இங்க நம்ம வந்து அப்படி கொடுத்து சேவ் பண்ணிப்போம். இப்போ சேவ் பண்ணும்போது அதோட நேம் நீங்க மாத்திக்க முடியும். நாங்க வந்து டு டூ சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்ப்ரிங் பூட் ரெஸ்ட் ஒரு ஃபோல்டர் மாதிரி இது வந்து நிறைய ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் இதில் டிஃபிகல்ட்டி இல்லை. ஸோ டூன்னு கொடுத்துருவோம். இது சேவ்ன்றதுனால இப்போ நம்ம போஸ்ட்னு கொடுத்துருவோம். இங்க போஸ்ட்னு கொடுத்த உடனே நம்ம கண்டிப்பா பாடியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரெக்வஸ்ட் பாடியை கொடுக்கணும். இந்த ரா கொடுப்போம். அப்புறம் இது வந்து டெக்ஸ்ட்னு இருக்கும், அது ஜேசான்னு கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இது ஜேசான்னா இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் ஓப்பனாக இருக்கும். அதுக்குள்ள கீ வேல்யூன்னு இருக்கும். இப்போ நீங்க டு டூனா என்ன கொடுத்துருப்பீங்க, ஒருத்தர் கண்டிப்பா டாஸ்க் நேமு, டாஸ்க் ஸ்டேட்டஸ், டாஸ்க் டெஸ்கிரிப்ஷன் 3 இருக்கும் இல்லையா. ஸோ அதனால இந்த 3த்தை வந்து காப்பி பண்ணி போட்டுப்பீங்க. ஸோ லாஸ்ட் ஒன்றுக்கு வந்து கம்மா வரக்கூடாது, வந்துச்சுன்னா அது எரர் காமிக்கும். ஸோ அதனால தூக்கி விட்டுட்டு நானே வந்து என்ன பண்றேன்னா இப்போ நீங்க டு டூ டிடிஓ கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்கன்னா 3 நேம் வேரியபிள் கிரியேட் பண்ணிருப்பீங்க. நேம், அப்புறம் வந்து டெஸ்கிரிப்ஷன், அப்புறம் ஒரு ஸ்டேட்டஸ். ஏன்னா அந்த டு டூனாக்கா அது முடிஞ்சிருச்சா இல்லையா இன் ப்ரோக்ரஸான்னு தெரியறதுக்காக ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ இது 3 கண்டிப்பா வேணும் அப்படின்னு நான் போடுறேன். நீங்க இன்னும் நிறைய ஆப்ஷன் கூட கொடுத்து 4-5 ஆப்ஷன் கூட போடலாம். டேட்டு, அதே மாதிரி வந்து வேற யாருக்கு அசைன் பண்ணியிருக்கேன் எல்லாமே கூட நீங்க இங்க கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் கொடுக்கும்போது அதை கொடுத்துட்டு அதை சேவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேபிள்ல போய் நீங்க என்னென்ன கொடுக்குறீங்களோ கரெக்டா அதை போய் காலமா சேவ் ஆகிடும் லைனா. ஸோ அவ்வளவுதான். சொல்லு ஹென்ஸ். ஓகே, ஸோ அப்போ வேற எதுனா டவுட் இருக்கா யாருக்காது? சரி, ஓகே. புரியல. ஓகே. இதுல 6th லைன் பேரண்ட் ஆரம்பிச்சு 11th பேரண்ட் முடியும் இல்லையா? ஆமா. ஒரு சில ப்ரோக்ராம் நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நீ கொடுத்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணிட்டு ஓஎஸ் போட்டு ஜாவா எல்லாமே போட்டுட்டு ஸ்ப்ரிங் பூட்லாம் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே கொடுத்த ப்ராஜெக்ட்லயே அப்லோட் பண்ணும்போது இந்த லைன்ல எரர் சொல்லுச்சு 6th லைன்ல. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய பாம் இந்த நம்ம மேவன் வந்து இன்ஸ்டால் ஆகலன்னா அப்படி இருக்கும். ஸோ அது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வந்து இந்த பாம் டாட் எக்ஸாம்பிள்ல எந்த லைன்ல எரர் காமிச்சாலும் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் எதுல எரர் இருக்குன்னா நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு mvn -version அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சிருங்க. கொடுத்தா இங்கே mvn இஸ் நாட் ரெகக்னிஷன் தான் வருதா. பட் இப்போ இது வந்து இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஓகே ஓகே, இல்ல ஒண்ணும் இல்ல. அது என்னன்னா ஜென்ரலா இங்கே நான் செட் பண்ணிடுவேன். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே செட் பண்ணிடுவேன். இப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னா இந்த விண்டோக்குள்ள மட்டும் மேவன் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மெஷின் அளவுலயே செட் பண்ணி விட்டுருவேன். செட் பண்ணி விட்டுட்டா எந்த இடத்துல நம்ம ஒர்க் ஸ்பேஸ் எந்த இடத்துல நம்ம என்ன கிரியேட் பண்ணாலும் கரெக்டா ஒர்க் ஆகும். இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் இந்த ஸ்கிரீன்ல மட்டும் நம்ம இதை செட்டப் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க ஓஎஸ் எதனா போட்டு மறுபடியும் வரும்போது அது வேற இடத்துல இருந்திருக்கும். அப்ப அந்த மேவன் இஷ்யூ வந்திருக்கும். திரும்ப ஒரு வாட்டி மேவன் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணும் போதோ இல்ல சில வாட்டி அது வந்து 2-3 வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணும்போது இண்டெக்ஸிங் பண்ணி கரெக்டா ரெஃபர் பண்ணிக்கும் அந்த பார்த்த அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது வரும். பட் ஹை லெவல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த pom.xml ஃபைல்ல எப்ப எரர் வந்தாலும் நமக்கு வந்து ப்ரோக்ராம்லயோ இதுலயோ பிரச்சனை இல்லை, மேவன்ற டூல்ல பிரச்சனை. ஸோ அதுதான் வந்து நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது. எல்லா சிஸ்டம்ல என்ன பண்ணிருக்கோம்னா மேவன் வந்து இன்ஸ்டால் ஃபைல் கிடையாது, இதுதானே. ஆமா, அந்த ஜிப்பு மாதிரி இருக்கும். கரெக்ட். வந்து அந்த லொகேஷன்ல வச்சிருக்கோம், அவ்வளவுதான். எதுவுமே பண்ணல நாங்க. இப்போ வந்து இது இம்போர்ட் பண்ணி நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றோம் இல்லையா, ஸ்ப்ரிங் பூட் வந்து டவுன்லோட் பண்ணும்போது நான் டிபெண்டன்ஸோட டவுன்லோட் ஆகுறது மட்டும் தான் தேவை. அப்படிதானே? கரெக்ட். ஆமா. ஓகே. மாவனுக்கு என்ன பார்த்து செட் பண்ணணும்னு கேட்கிறாரு ஜி. மேவனுக்கு ஆக்சுவலா மேவனுக்கு பார்த்து செட் பண்ணியிருந்தா நமக்கு இந்த இடத்தாண்ட வந்து இது ஒர்க் ஆயிருக்கும். இந்த மேவன் இதுன்னு போட்டோம்னே வந்திருக்கும். இப்ப நம்ம அதை அப்படியே செட் கூட பண்ணிடுவோம். அது ரொம்ப சிம்பிள் தான். இது எங்க இருக்குன்னு நான் காமிக்கிறேங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணி இந்த
ஜி அது பார்த்து ஞாபகம் இருக்கா ஜி எந்த இடத்தாண்டன்றது? அதெல்லாம் ஒரே டூல் தான் இருக்கு. இதுல போ டீல ஜாவா டிபி இதுல அதுதான் எஸ்டிஎஸ் இருக்கு. அதுல எஸ்டிஎஸ் இருக்கு. மேவன் இங்க சாஃப்ட்வேர் மேல சாஃப்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேர் கலெக்ஷன் இதுலயா கீழே சாஃப்ட்வேர் கலெக்ஷன் ஜாவா பீஸ் இது ஜாவா பீஸ் இருக்கு. ஜாவா சாஃப்ட்வேர் வேலை பார்க்கல. ஒரே நிமிஷம் ஜி. ஜாவா டிபி சாஃப்ட்வேர் டூல் ரெக்வயர்மென்ட் மேனேஜர். ஓகே. ஓகே இங்க இருக்கு இல்லையா மேவன்? ஓகே இப்போ இங்க மேவன் இருக்கு. பேஸ்ட் பண்ணிக்கலாம்ப்பா. அப்பாச்சி மேவன் இருக்கு. ஓகே சோ இப்போ நான் இதை அப்படியே பார்த்து வந்து செட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்ப அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லொகேஷன் அங்க போட்டுரு. இப்போ சொன்ன டில காப்பி பண்ணிக்கலாம். ஓகே சரி ஓகே. அப்ப எங்க வேணுமோ எடுத்துட்டு போய் போட்டுருங்க. நான் அந்த பார்த்து வந்து செட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஜாவா போட்டு அது வந்து சோர்ஸ் ஃபைல் மாதிரி வச்சிருக்கு. பேக்கப் மாதிரி. அதனால இதெல்லாம் வந்து யூஸ் பண்றது. காப்பி ஆயிடுச்சுப்பா. ஓகே ஆயிடுச்சா? ஓகே இப்ப நம்ம இந்த பாத்து செட் பண்றது. இப்ப பாத்து செட் பண்றதுனால என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இங்க மேவன் போட்டா வரல இல்லையா, அது வந்து நமக்கு இப்ப வரணும். சோ அப்படி வந்துருச்சுன்னா நம்ம சிஸ்டம் ஃபுல்லா மேவன் செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ தட் எந்த ப்ராஜெக்டை நம்ம நெட்ல இருந்து எடுத்தாலும் நமக்கு கரெக்டா ரன் ஆகும். இப்போ நம்ம எம்பிஎன் வெர்ஷன் போட்டா இப்போதைக்கு நமக்கு மேவன் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட்னு வருது. ஏன்னா அந்த பாத்துல இல்லைன்னு. இப்ப நம்ம இந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணலாம். இந்த அப்பாச்சி மேவன்றதுல போயிட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். பின்னு ஒரு ஃபோல்டரும் இருக்கு. அது இருக்கான்றத பாத்துக்கணும். இப்ப நாம வந்து this PC right click properties இதுல வந்து advanced system settings இதுல environment variables ஜி ஐ திங்க் இதெல்லாமே அட்மின் ஆப்ஷன் நினைக்கிறேன் ஜி. ஓகே நான் பண்ணி பாக்குறேன். பண்ண முடியலனா மட்டும் நீங்க பண்ணுங்க. ஐ திங்க் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் ஜி. நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க. நியூவை கிளிக் பண்ணுங்க ஜி. ஓகேப்பா. MVN_home அப்படின்னு கொடுத்துருங்க ஜி. ஃபுல்லாவே கேபிட்டல்ல. ஓகே ஜி அப்படியே அதில் பேஸ்ட் பண்றேங்க. வேரியபிள் வேல்யூல பேஸ்ட் பண்றேங்க. ஓகே இது ஓகே கொடுத்துருங்க ஜி. ஓகே அப்புறம் இப்போ பாத்துக்குள்ள போங்க ஜி. இந்த பாத்துன்றத கிளிக் பண்ணுங்க மேலேயே. இல்ல ஜி மேல இருக்கிறதுல யூசர் வேரியபிள்ல இது வந்து ஆமா ஜி கரெக்ட். இதுல வந்து எடிட் கொடுத்துருங்க ஜி. எடிட் ஓகே ஜி. எடிட் தானே ஜி கொடுத்தீங்க? எடிட் தான் கொடுத்திருக்கேன். ஓகே ஜி. பர்சன்டேஜ் MVN_home அங்க என்ன நேம் கொடுத்தோமோ அதே நேம் பர்சன்டேஜ். ஆமா ஜி ஒன்னே ஒன் கொடுங்க. _home பர்சன்டேஜ் ஸ்லாஷ் பின் மேல இருக்கிற ஸ்லாஷ் இந்த ஆப் டேட்டாக்கு முன்னாடி இருக்குல்ல அதே ஸ்லாஷ் பின் ஸ்மால் லெட்டர்ல பின். அவ்வளவுதான் ஜி. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஜி. அவ்வளவுதான். எதுவும் ஸ்லாஷ் தேவையில்ல எண்டில். அவ்வளவுதான் போதும். ஓகே கொடுத்துருங்க ஜி. ஃபுல்லா எல்லாத்தையுமே ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்றேங்க ஜி. க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி MVN-version அப்படின்னு அடிச்சீங்கன்னா 3.8.1 வரணும். எல்லாமே ஓகே க்ளோஸ் கொடுத்துருங்க ஜி. ஹலோ சிஸ்டம் வேரியபிள் எதுவும் தர வேண்டாமாப்பா? இல்ல ஜி வேண்டாம் ஜி. ஓகே இப்ப நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஜி. இது வந்து ஓபன்ல இருக்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போட்டா வராது. அதனால இந்த மாதிரி நம்ம எதை என்விரான்மெண்ட் வேரியபிள் போட்டாலும் எல்லா கமாண்ட் ப்ராம்ப்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு செக் பண்ணாதான் வரும். MVN-version ஸ்மால் லெட்டர் ஜி எல்லாமே. அது கூட MVN-ன்றது கூட ஓகே. இது வருதா கேபிட்டல்? ஓகே கேபிட்டல் வந்தா ஃபைன். 3.8.1 அதுதான் நம்ம செட் பண்ண வெர்ஷன். இப்ப கரெக்டா மேவன் செட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எந்த ப்ராஜெக்ட் எது போட்டாலும் pom.xml எந்த பிரச்சனையுமே வராது. நமக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே ஜி.
பர்ஃபெக்ட் ஜி, அவ்வளவுதான். இப்ப சேவ் ஃப்ளோ இருக்கும். நம்ம மக்களுக்கு வந்து நம்ம டாஸ்க், அதாவது நம்ம அப்ளிகேஷன் பிரகாரம் ஒரு மாடியூல் ஒரு டேபிள் மட்டும் அவங்க கொடுத்துருங்க ஜி. அசைன்மெண்ட்ல பண்ணிட்டோம். ஏதாவது இஷ்யூனா அவங்க குரூப்ல வந்து போட்டாங்கன்னா அது என்னன்றதை பார்த்துட்டு நம்ம ரிசால்வ் பண்றதுக்கு அப்படியே கைட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2 பண்ணியிருக்கோம். கம்பெனின்னு ஒண்ணு, ம் ம் எம்ப்ளாயி அது கம்பெனி தான். 2 பேரும் கம்பெனின்னு ஒன்று அமைச்சிருந்தோம்ல, இதே 5 இது எடுத்துக்கிட்டோம். என்டிடி ஓகே ரெஸ்பான்ட்ரி எல்லாத்தையும் 5 பேர் கிரியேட் பண்ணி அவுட் புட்டும் இது வர வச்சுட்டோம். இதுல நம்ம ஏபிஐ மாதிரி இதுல விட்டோம். ரைட் ஓகே. வீட்டில் வர வச்சாச்சு. இப்போ அதே ஆப்ஷனை போஸ்ட்ல பண்ணலாம். ஆமா கரெக்ட். போஸ்ட்ல பண்ணா இப்ப நம்மளே சேவ் பண்ணி நம்மளே எடுக்கிற மாதிரி இதை பண்ணிட்டா, இப்ப நான் அடுத்து என்ன சொல்லி கொடுப்பேன்னா, ஆங்குலார்ல இருந்து இப்ப எப்படி நம்ம இந்த போஸ்ட் மேன்ல இருந்து போஸ்ட்னு கொடுத்தா போதோ அதை தான் ஆங்குலார்ல பண்ணுவோம். நம்ம ஆங்குலார்ல வந்து சேவ் பட்டன் ஒன்று வச்சு அங்க கிளிக் பண்ணா நம்ம அங்க கொடுக்குற வேல்யூ எல்லாம் போச்சுன்னா நமக்கு பக்காவா ஒரு அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அங்க போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணா அப்படியே டேட்டா பேஸ்ல சேவ் ஆகும். query பண்ணா ஃபார்ம்ல சேவ் இருக்குது எல்லாமே வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிடும் நமக்கு வேலை. 3வது ஆங்குலர் வரும்போது போஸ்டும் தேவைப்படும். அங்கேயும் இது போஸ்ட் மேன் தேவைப்படும். தேவைப்படாது. போஸ்ட்மேனுக்கு பதில் தான் ஆங்குலார் இருக்கும். இப்ப நீ ஆங்குலார்ல தான் டைரக்டா இப்ப நேம் அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டு மாதிரி என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணிட்டு அங்க போய் சேவ்னு கொடுத்தோம்னா அப்படியே அங்க நம்ம கொடுக்கறது போய் டேட்டா பேஸ்ல